வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில். ஈரானிய தூதுவரை சந்தித்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால. காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். விமான டிக்கெட்டுகள் தள்ளுபடி விளம்பரங்கள் போலியை நம்பி ஏமாறும் மக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. அக்கரைப்பற்றில் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து போலீஸ் அதிகாரி கைது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி. சிக்கனமாக நீரை பயன்படுத்துங்கள். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வேண்டுகோள். அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் 70 வயதிற்கும் மேற்பட்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்காக 3.1 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதோடு இதன் முதற்கட்டமாக 6,22,462 முதியோர்கள் பயனடைய உள்ளனர். இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. நிதியானது இன்று நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. ஈரானிய தூதுவர் அலிரசா டெல்கோஷை நேற்று புதன்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் ஈரான் தூதரகம் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் வீரமரணம் அடைந்த உன்னத தலைவருக்கு சிறிசேன இரங்கலை தெரிவித்தார். மேலும் ஈரான் மக்களுக்கு தனது ஆதரவை சிறிசேன மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் குறித்தும் ஈரான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காரைநகர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விதமான அபிவிருத்திகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. அத்துடன் மக்களது பிரச்சினைகளும் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது. குறிப்பாக கடற்படையினரின் ஆக்கிரமிப்பில் உள்ள நீலங்காடு காணி பிரச்சினை, விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், கட்டாக்காளி கால்நடைகளின் தொல்லைகள், பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் தொடர்பான பிரச்சினைகள், குழாய் வழி குடிநீர் பிரச்சினைகள், பாடசாலைகளில் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காரைநகர் பிரதேச செயலாளர், திணைக்களங்களின் அதிகாரிகள், போலீசார், கடற்படையினர், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இன்றைய கூட்டமானது எந்தவிதமான குழப்பங்களும் இன்றி ஆரோக்கியமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. விமான டிக்கெட்டுகளுக்கு மலிவான அல்லது சிறப்பு தள்ளுபடிகளை வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் மோசடி செய்திகள் குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். இந்த விளம்பரங்கள் தவறான தகவல்கள் மூலம் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பணத்தை திருடும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும். தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்தும் அறியப்படாத அல்லது சரிபார்க்கப்படாத இணையதள இணைப்புகள் உங்கள் தனிப்பட்ட தகவல்களை திருட பயன்படுத்தப்படலாம். எந்தவொரு முறையான விமான நிறுவனமோ அல்லது நம்பகமான முகமையோ அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் மூலம் உங்கள் OTPக்கள், கடவுச்சொற்கள் அல்லது முக்கியமான நிதி தகவல்களை கோராது. சலுகைகளை எப்போதும் விமான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சரிபார்க்கப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் மூலம் சரிபார்க்கவும்.
பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு முன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் நற்பெயர் பெற்ற பயண முகவரிடம் விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். எந்தவொரு முறையான விமான நிறுவனமோ அல்லது நம்பகமான முகாமையோ அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் மூலம் முக்கியமான நிதி தகவல்களை கோராது என்று போலீசார் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். அக்கரைப்பற்று பகுதியில் வீதி விபத்து தொடர்பான விசாரணையை சாதகமாக முடித்துக் கொடுப்பதற்காக லஞ்சம் பெற்ற போக்குவரத்து போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போக்குவரத்து போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வீதி விபத்து ஒன்றை தீர்த்து வைப்பதற்காக பாதிக்கப்பட்ட தரப்பிடம் அவர் 4000 ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளார். இது குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து அதிகாரிகள் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். அதற்கமைய இன்று வியாழக்கிழமை காலை அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு முன்னால் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது குறித்த நபரால் லஞ்சம் போலீஸ் அதிகாரியிடம் கையளிக்கப்பட்ட போது அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கிய பாதையாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அனுமதிகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஈரான் பாராளுமன்றம் ஹார்முஸ் நீரிணையில் பயண கட்டணங்களை வசூலிப்பதற்கான சட்டமூலங்களை தயாரித்து வரும் பின்னணியில் அமைச்சரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் போது இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு எவ்வித தடையுமின்றி அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நாடுகளுடனான ஈரானின் நீண்டகால ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முழுமையாக ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. எமது நட்பு நாடுகளின் வர்த்தக மற்றும் எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது கடமையாகும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை இப்பிராந்தியத்தில் பதற்றத்தை உருவாக்கும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் மற்றும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் தரப்புகளின் நடமாட்டங்கள் குறித்து கடும் கண்காணிப்பு நிலவும் என்றும் அவர் எச்சரித்தார். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% அதிகமானவை இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அமெரிக்காவுடனான தர்க்கங்களுக்கு மத்தியில் தனது கடல் எல்லையின் மீதான அதிகாரத்தை நிலைநாட்ட ஈரான் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை சர்வதேச அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் வறட்சியான வானிலை காரணமாக பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அவசரமாக வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்நிலையில் மேலும் தீவிரமடைந்தால் நீர் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக சபை தலைவர் எச்சரித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அம்பத்தலை சுத்திகரிப்பு நிலையம் நாளொன்றுக்கு 5,60,000 கனமீட்டர் நீரையும், லேபுகம நிலையம் 1,50,000 கனமீட்டர் நீரையும் உற்பத்தி செய்கின்றன. எனினும் இந்த நிலையங்கள் தங்களுக்கு கிடைக்கும் கொள்ளளவுக்குள் மட்டுமே நீரை விநியோகிக்க முடியும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சபை தலைவர் பண்டார தெரிவித்ததாவது, நீரை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நாங்கள் கூறவில்லை. வீண் விரயத்தை தவிர்த்து சிக்கனமாக பயன்படுத்துமாறே கேட்டுக்கொள்கிறோம். இல்லையெனில் உயர் நிலப்பகுதிகளில் வசிப்போருக்கும் நீர்க்குழாய் அமைப்பின் இறுதி பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் குறைந்த அழுத்தத்திலேயே நீர் கிடைக்கும் நிலை உருவாக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடல் நீர் கலப்பு கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் மணல் அகழ்வு போன்ற மனித செயல்பாடுகள் இந்த பிரச்சினையை மேலும் மோசமாக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உப்பு நீர் கலப்பை கட்டுப்படுத்துவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன்
தடுப்பணை அமைக்கும் பணிகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.